பொதுவாகவே ஒரு களப்பணி ஆற்றுகிற இடத்துல பல பேர் பணியாற்றுவார்கள். ஒவ்வொரு யாருடைய பணியும் குறைத்து மதிப்பது கிடையாது. எல்லாரும் எல்லாருடைய பணியும் தேவைதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை காப்பாத்திருப்பாங்க. நாங்க 10 பேரை காப்பாத்திருந்தா இன்னொருத்தர் 8 பேரை காப்பாத்திருப்பார். இன்னொருத்தர் 4 பேருக்கு உணவு கொடுத்திருப்பார். நாங்க மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சிட்டோம், நாங்க மட்டுமே எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் என்று நாம் சொல்ல இயலாது. அனைவருடைய பங்களிப்பும் தேவைங்கிறத மாற்று கருத்து இல்லை. அனைத்தையும் மதிக்கிறோம். ஆனால் தமிழகத்திலே தற்பொழுது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சபையிலே அதை பேசுவது எனக்கு விரும்பத்தகாததாக இருந்தாலும், இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்ப்பது நாகரிகம் அற்றது என்று நான் கருதினாலும், எதிர்கால வரலாற்றை கவனத்திலே கொண்டு சில செய்திகளை பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சூழ்ச்சி? களத்திலே பணியாற்றியவர்களுடைய பணிகள் பேசப்படுகிறது, பேசப்பட வேண்டும், பேசட்டும், மாற்று கருத்தில்லை. ஆனால் களப்பணி ஆற்றாமல், எந்த ஒரு காரியத்தையும் துரும்பை கூட அசைக்காமல், அவர்கள் தங்கள் வீடுகளிலே சொகுசாக இருந்துவிட்டு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிற வரலாற்றை கவனத்திலே கொண்டு பத்திரிகைகளில் எழுதுவது, தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பது என்பதன் வழியாக தங்களை ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக காட்டிக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. அது வேற யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டத்தை பற்றி விமர்சிப்பதற்கு காரமடை மிக மிக தகுதியான ஊரும் கூட. ஏன்? அந்த கூட்டத்தில் மெஜாரிட்டியான முக்கியமான பல தலைவர்கள் வாழுகிற ஊரும் கூட. அதனால் இங்கே பேசிதான் ஆகணும். அதனால பேசுறேன். வேற யாரும் இல்லை. பாஜக, இந்துத்துவ சக்திகள், RSS சங்க பரிவாரங்கள் பாலிமர் டிவியில முஸ்லிம்களுடைய தியாகத்தை பத்தி தௌஹீத் ஜமாஅத்துடைய காரியங்கள் ஒளிபரப்புகிறார்கள். நீ எப்படா துளுக்க பையன் காட்சியெல்லாம் ஒளிபரப்பலாம்? ரவுடி கும்பல் போய் மிரட்டு. அப்ப அங்குள்ள எப்படி சொல்றாரு, நீ வேலை செய், உங்கள நான் போடுறேன், அடுத்தவங்கள ஏன் போடுறேன்னு கேட்கிற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. நீ ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடு, ஒரு 100 பேரை காப்பாத்து, ஒரு 10 மருத்துவ முகாம் நடத்து, நீ செஞ்சதை நான் சொல்றேன், துரும்ப கூட அசைக்க மாட்டேன், ஆனா உன் செய்தியை சொல்லணும்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது, வெளியே போ அப்படின்னு விரட்டி பயங்கர காரசாரமா மிரட்டெல்லாம் நடந்து இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் நான் கேட்கிறேன். சமீபத்திலே தினமலரிலே, தினத்தந்தியிலே, தினமணியிலே, அனைத்து பத்திரிகைகளிலேயும் இந்த RSS சங்க பரிவார இந்துத்துவ சிந்தனை வேரூண்டி போயிருக்கிறது. எழுதுகிறார்கள், நான் கூசுது சொல்றதுக்கு. அடே பாவிகளா, எப்படி உங்களுக்கு எழுத மனசு வருது? நான் மீடியாக்களை பார்த்து கேட்கிறேன், எப்படி மனம் வருகிறது? முதல்ல ஒரு பத்திரிகை எழுதுகிறது, 4000 பேர் களத்திலே நிற்கிறார்கள், சங் பரிவார் இருக்குதான். இன்னொரு எழுதுகிறான் 40,000 பேர் இருக்கிறது. இன்னொரு செய்தி இப்ப வாட்ஸ்அப்ல ஓடிக்கிட்டு இருக்கு, 44 லட்சம் பேர் களத்தில் நிற்கிறானா. தம்பி, சென்னையினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவுங்கிறத முதல்ல கவனத்தில் கொள்ளு, அதுக்கு பிறகு கதையை விடு. வாட்ஸ்அப் பத்தில போ, 2 நாளா 44 லட்சம் களப்பணியா. திட்டமிட்ட சதி. இன்றைக்கு தெரியாது, ஏதோ செய்தியாக கடந்து விடுவீர்கள். இன்றைய செய்தி நாளை வரலாறு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லுவார்கள், நாங்கள் அந்த புயலின் பொழுது, மழையின் பொழுது எப்படி களப்பணி ஆற்றினோம் தெரியுமா, இத்தனை லட்சம் மக்களை களத்திலே இறக்கிறோம். இன்றைக்கு சுதந்திர இந்தியாவை பற்றி பேசுகிறார்கள். அப்படித்தான் சுதந்திரம் அடைகிற பொழுது பாடுபட்டது யார்? ரத்தம் சிந்தியது யார்? பொருளை கொடுத்தது யார்? முஸ்லிம்கள் இல்லையா? நம்முடைய தியாகத்திற்கு நிகராக எந்த சங்க பரிவாரமாவது களத்தில் இறங்கியதா? அந்த சிந்தனை உள்ள ஒருத்தரை காட்ட முடியுமா வரலாற்றில்? ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதில் வேகம் கொண்டு செயல்பட்டது இஸ்லாமிய சமுதாயம். ஆனா இப்போ இந்தியாவுடைய மொத்த தேச பற்றையும் குத்தகைக்கு வச்சிருக்க அவங்க மட்டும்தான். மற்றவங்களும் அவங்கள்ட்ட இருந்து ரிட்டைல வாங்கிக்கணும். ஹோல்சேல் வியாபாரம் பார்க்கறான். என்னடா செஞ்சீங்க நான் கேட்கிறேன். ஏக வசனத்திலே பேசுகிறேன் என்று யாரும் தவறாக எண்ணி விடாதீர்கள். அவர்கள் செய்கிற சூழ்ச்சி எப்படி? என்ன எழுதுகிறார்கள்? 4000 பேர் நிக்கிறான், 40,000 பேர் நிக்கிறான். 40,000 பேர் நின்னா அந்த களம் எப்படி இருக்கும்? எங்கு பார்த்தாலும் அவர்கள் தான்.
எந்த திசை நோக்கினாலும் அரைடு அவசரங்களாக தெரியணும்ல. நாங்க போனோம் இந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்காகவே. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாரோ அத்தனை இடங்களுக்கும் நாங்கள் சென்றோம். இங்க வந்தது யார்? பணியாற்றியது யார்? யாரெல்லாம் அந்த கணக்கெடுப்பு நடத்தினோம். டேட்டாஸ் ஃபுல்லா ரெடி. இப்போ நீ எத்தனை பேர் களத்துல நின்ன, என்னென்ன வேலை செஞ்ச, மொத்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு நிக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வந்த பத்திரிகை தினமணி ஒட்டுமொத்த அயோக்கியத்தனத்தையும் குத்தகைக்கு எடுத்திருக்கிறது. முடிவு எடுத்துனாலும் போல இருக்கு. என்ன எழுதுகிறது? ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம். காந்திஜி சொன்ன வார்த்தை இருக்குல்ல, பேசினார்ல பிரபலமா, அதை போட்டு எல்லா மதங்களும் சமமாயிடுச்சு, எல்லாரும் பணியாற்ற துவங்கிட்டாங்க பேசுவதற்காக எழுதப்பட்டிருக்கிற தினமணி. என்னவா என்னவெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் பதில சொல்றேன். ஜீவானந்தம்னு ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினரும் 4 நாளா தூங்கவே இல்லையா. ஆபீஸ்க்குள்ள அப்படியே தூக்க கலக்கத்தோட உள்ள வந்தாராம். 4 நாளா தூங்கலனாலே விளங்குது நீ மொத்தமே 4 நாள் தான் வேலை பார்த்திருக்கேன். மழை வந்து 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. சரி அதை விட்டுருவோம், கொஞ்சமா தூங்கிக்க கூடாதா அப்படின்னு கேட்டவுடன் அவர் சொன்னாராம், எனது சகோதர சகோதரிகள் பேரழிவில் திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது என்னால் நிம்மதியாக எப்படி தூங்க முடியும்? அமைதியாக கேட்கிறார் ஜீவானந்தம். எல்லாரும் துன்பப்பட்டு இருக்கிறாங்களா, நான் எப்படியா தூங்குவேன்? சரி போ, இதுவாவது சொந்த புராணம் விட்டுறலாம். அடுத்து என்ன? ஆர்எஸ்எஸ் என்றால் மத தீவிரவாத அமைப்பாகத்தான் பலரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அமைப்பை சேர்ந்த 5000த்திற்கும் அதிகமான தொண்டர்கள் இரவு பகலாக சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், சேவைகளை தொடர்கிறார்கள். சவால் விடுறேன், மாநில நிர்வாகி பல பேர் இந்த ஊர்ல இருக்கிறீங்க, எல்லாத்தையும் சேர்த்து சவால். எங்க வேலை செஞ்சீங்க? இந்த 5000 பேர் எந்த ஏரியாவில் நின்னீங்க? என்னென்ன பணிகளை செஞ்சீங்க? லிஸ்ட கொடு. முதல்ல 5000 பேர் பட்டியலை கொடு. நாங்க எத்தனாயிரம் பேர் களத்தில் நிக்கிறோம்னு சொன்னோமோ அத்தனாயிரம் பேருக்கு பட்டியலை தருவோம். என்ன கொடுத்தோம், என்ன வேலை செய்தோம், யாருக்கு செய்தோம், எவ்வளவு செய்தோம், அவ்வளவு டேட்டாவை நாங்க தருவோம். நீ போய் செக் பண்ணிக்க. நான் கேட்கிற 5000 பேர் களத்தில் நின்று சுயம் சேவைக்கு வேலை செஞ்சேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, கொண்டா பாப்போம். 5000 பேர் பட்டியலை தான், பேர் லிஸ்ட் தான். அதுல ஒரு 4000 தான், ஒரு 3000 தான், ஒரு 2000 தான், ஒரு 1000 தான், ஒரு 100 தான். திருமண பக்கம் பூரா நம்ம வேலையை பார்த்திருக்கிறோம். ஒரு பக்கம் ஒரு காக்கி டவுசரை பார்க்க முடியல. 5000 பேர் களத்தில் நின்னாங்களாம். எங்க நின்ன சொல்லு? நீ சைதாப்பேட்டையில் நின்னியா? கோட்டூர்புரத்தில் நின்னியா? வில்லிவாக்கத்தில் நின்னியா? ஜாகநகரில் நின்னியா? மணலில் நின்னியா? எங்கேயா நின்ன? எதற்கு? நீ செஞ்சு விட்டு எழுது, நான் வேணாம் சொல்லல. எதுக்கா? இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா பாத்தீங்களா தினமணியிலே வந்த கட்டுரை, அன்றைக்கே நாங்கள் எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமோ அப்படின்னு பெருமைப்பித்ததானே விடமாட்டோம். எதிர்கால வரலாற்றை இன்றைக்கே உன்னுடைய சதியை நாங்கள் முறியடிக்கிறோம். தைரியம் இருந்தால், உங்கள் வார்த்தைகளை உண்மை இருந்தால் என் சவாலை ஏத்துக்கிட்டு லிஸ்ட கொடு பார்க்கலாம். நான் கூட்டிட்டு போறேன், ஏரியாவை நான் வர்றேன், கேள்வி கேட்கிறேன், மக்களை சொல்ல சொல். வந்து நின்னோம், இவங்கள வேலை செஞ்சாங்க, வரும் உங்களுக்கு. எல்லா பகுதியிலையும் போய் ஆர்எஸ்எஸ் வந்தார்களா, வேலை செய்தார்களா, என்ன வேலை செய்தார்கள் கேள்வி கேட்டு வீடியோ ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கோம். பேஸ்புக்ல வரும் இன்ஷா அல்லாஹ். இவருடைய சதி ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னால் நாறு நாராக கிழித்து தொங்க விடப்படும் இன்ஷா அல்லாஹ். 5000 பேர் கொண்டு விட்டாங்களா? அடுத்து என்னமா? முஸ்லீம்களை பத்தி முஸ்லீம் அல்லாத மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை பூரா நம்ம பேஸ்புக்ல போட்டு வச்சிருக்கோமா? எல்லா கதையும் அப்படியே எடுத்து, அந்த நிகழ்ச்சிகளை அப்படியே எடுத்து, தௌஹீத் ஜமாத் வர்ற இடத்துல ஆர்எஸ்எஸ், முஸ்லீம் வர்ற இடத்துல ஆர்எஸ்எஸ் தூக்கி மாத்தி மாத்தி போட்டு உள்டா கதை. எப்படியா? காவி தீவிரவாதிகள் என்றார்கள், அவங்கள சொன்னாங்களா அப்படி? கொடியவர்கள் என்றார்கள், ஆனால் அவர்கள்தான் வெள்ளத்திலிருந்து என்னை மீட்டார்கள் சொல்லும் போதே மன்சூரா பேகத்திற்கு குரல் தழுதலுக்கிறது. அந்த மன்சூராவை பார்ப்போம் வா, எந்த மன்சூரான்னு பார்த்துருவோமே. மன்சூரா பேகத்துக்கு குரல் தழுதலுக்கிறது. இவ்வளவு தெளிவான சவால் விடுறோம்னா எல்லா டேட்டாவையும் எடுத்ததுனால. நீ ரெடி பண்ணுனா ஒருவேளை கள்ளத்தனமா ரெடி பண்ணலாம்,
அந்த ரெடி பண்ணுனா ரெடியை எப்படி உடைக்கணுங்கிற ரூட் எங்களுக்கு தெரியும். அதனால தான் சவால் விடுறேன். வா, மன்சூரா பேகத்துல போய் கேட்போம். அந்த மன்சூரா பேகம் உன்னை பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்காங்க? உன்னை காவி தீவிரவாதி தெரிஞ்சிருக்காங்க, கொடியவர்கள் தெரிஞ்சிருக்காங்க. ஆகா, இந்த கொடியவர்கள் இன்றைக்கு என்ன காப்பாத்திட்டாங்களேன்னு அப்படியே குரல் வராம சங்கடப்பட்டாங்களே. வா, மன்சூராட்ட போய் பேசுவோம். யாருமா காப்பாத்துனா? என்னைக்குமா காப்பாத்துனா? எப்படிமா காப்பாத்துனா? கேப்பமா? ரெடியா? தயாரா? அடுத்து பாருங்க. உடனே அவர் சொன்னாராம், உதவி செஞ்சவர், அம்மா உதவி செய்யும் வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணுமா அப்படின்னு கையெடுத்து வணங்குகிறார் பசுபதி. நம்ம ஆட்கள் சொல்ல அப்படி காப்பி. நீங்க தான் கடவுள் வந்து காப்பாத்தினீங்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கு நன்றி சொல்லாதீங்கம்மா, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க நம்மால சொன்னாமல. எங்கள்கிட்ட சொன்னதுக்கு ரெக்கார்டு இருக்குது. போட்டோ கொண்டா மன்சூரா பேகத்தை அவ்வளவு தடுதலுக்கு வச்சு இல்ல, மன்சூரா பேகத்து போட்டோ வெளியிடு. ஏன் இவ்வளவு நாள் மறைமுக ரகசியமா வச்சிருக்கிறிய? உள்ளுக்குள்ள பாதுகாப்பறையில ஏன்பா பாதுகாத்து வச்சிருக்கிறிய? உடுப்பா மன்சூரா பேகத்து போட்டோவை நாங்க செக் பண்றோம். அடுத்து என்னமா? நாங்கள் விளம்பரத்தை நாடி ஓடுவதில்லை. நீ செஞ்சாதானே விளம்பரப்படுத்துறதுக்கு. விளம்பரத்தை நாடி ஓடுவதில்லை. எங்களை பற்றி எந்த பத்திரிகையாவது எழுதினார்களா? எப்படி எழுதுவான்? நான் கேட்கிறேன், விளம்பரத்தை நாடி ஓடுவதில்லைன்னு சொல்றிய, இந்தியாவில் இருக்கிறவெல்லாம் மனுஷன் நினைச்சிருக்கிறியா? தலையில மண்டையில மூளை இருக்குன்னு நினைச்சிருக்கியா? இல்லன்னு நினைச்சிருக்கியா? ஏன் உலகம் முழுக்க நாறுதும் விளம்பர புத்தி. ஒபாமா பார்க்க வரும் பொழுது மோடி 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 மோடின்னு சட்டம் முழுக்க மோடி நாமத்தை எழுதி வச்சுக்கிட்டு, எந்த கேமராவை பார்த்தாலும் கேமராவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு, இவர்களுக்கு விளம்பரம் பிடிக்காது. விளம்பரத்தை தேடி